இப்ப சீமானவர்கள் தனித்து நின்றால் நிச்சயமா அந்த வெற்றி அப்படின்றது கொஞ்சம் கடினம் அப்படின்றது நல்லாவே தெரியும். இருந்தும் மீண்டும் மீண்டும் அந்த முயற்சி எடுப்பதற்கான காரணம் என்ன? கூட்டணி சேர்ந்து தோத்து போயிட்டாருன்னா அரசியலே பெருமா அது பிறகு எடப்பாடியை நம்பி எப்படி ஜெயிக்க முடியும்? எடப்பாடி கூட்டணி போனா நாடார் போட மாட்டான். போலி பெரியாரிஸ்ட் கோழைகளா இந்த கருத்தை சொல்ல மாட்டான். யாரு அவன் பேரை சொல்லட்டா? அவங்க பேரெல்லாம் அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் உங்களெல்லாம் பேரை சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணி கோலத்தனமான ஆள்கள் மக்கள்கிட்ட அடிச்சா நாயா திருந்துவீங்க. நல்ல நியாயம் சவுக்கு சங்கர், நல்ல நியாயம் பெலிக்ஸ் ஜெரால்டு, நல்ல நியாயம் சுமன் சி ராமன்ஜி. இப்ப எடப்பாடியால சீட் கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னு ஒருவேளையில 23% ஓட்ட ஈரோடு கிழக்குல வச்சிருந்த எடப்பாடி பழனிசாமி களத்துக்குள்ள வந்திருந்தா 8.3% வாக்கு வச்சிருந்த சீமான் தன்னோட பிரச்சார வலிமையால 13.3% ஓட்டுக்கு போயிருப்பாரு. எடப்பாடியை வச்சு ஒண்ணு தேராதுன்னு தெரியும். என்றாலும் எடப்பாடியை எப்படியாவது காப்பாத்திரலாம்ங்கிறதுக்காக இப்ப பொய்யும் பொருட்டுமா பலரும் ஊடகத்துல பேசிட்டு இருக்காங்க. உண்மை நிறைய சீமான் ராமேஸ்வரத்துல ரொம்ப தெளிவா விளக்கிட்டார். எடப்பாடிக்கு ஜெயலலிதாவுக்கு வாக்கு ஸ்டாலினுக்கு தானே விக்கிரவாண்டியில போச்சு. இது மாதேஷுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். மாதேஷ் நீங்க பண்ணிக்கிடுங்க, அது உங்க விருப்பம். விஜய் ப்ரோ இதெல்லாம் தப்பு. நீங்க இந்த இடத்துக்குள்ள உதயநிதி ஸ்டாலின் காடாட்டு என்ன போடுறது மிக மகா தப்பு, அயோக்கியத்தனம், அக்கிரமம். ஸ்டாலின் காடா போடுங்க. ஸ்டாலின் தாங்க அரசியல் பண்றாங்க. இசைவாதாரர்கள் நீண்ட காலம் வாழ்வாங்க. ஸ்டாலின் நல்ல ஆரோக்கியத்தை தவிர இன்னும் 10 ஆண்டுகளுக்கு மேல அரசியல் பண்ணுவாப்ல. நீங்க 10 ஆண்டு கழிச்சு அரசியலுக்கு வாங்க ப்ரோ. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன். இன்று நம்மோடு அரசியல் அரங்கத்தில் இணைந்திருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் மகாலட்சுமி. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோமா? சொல்லுமா ஐயா. இப்ப சீமானவர்கள் தனித்து நின்றால் நிச்சயமா அந்த வெற்றி அப்படின்றது கொஞ்சம் கடினம் அப்படின்றது நல்லாவே தெரியும். இருந்தும் மீண்டும் மீண்டும் அந்த முயற்சி எடுப்பதற்கான காரணம் என்ன? கூட்டணி சேர்ந்து தோத்து போயிட்டாருன்னா அரசியலே பெருமா அது பிறகு எடப்பாடியை நம்பி எப்படி ஜெயிக்க முடியும்? எடப்பாடி கூட்டணி போனா நாடார் போட மாட்டான். விளவங்கோட்டில் ஜெயலலிதாவுக்கு 15% ஓட்டு இருந்தது. 3% போயிட்டாரா எடப்பாடி? நாடார் எப்படி எடப்பாடி தலைமைக்கு ஓட்டு போடுவாப்புல? பன்னீர்செல்வத்தை நீக்கிற பிறகு எப்படி முக்குலத்தோர் ஓட்டு போடுவாப்புல? சசிகலா தினகரனை நீக்கிற போது கூட பன்னீர்செல்வம் இருந்தாருன்னு முக்குலத்தோர் போட்டாங்க. இதையும் நான் நடுநிலையோட தரவுகளோட தான் சொல்றேன். பன்னீர்செல்வத்தை நீக்கிறதுக்கு முன்னாடி தென் மாவட்டத்தில் அதிமுக டெபாசிட் எடுத்தது. நான் இந்த இடத்துக்குள்ள தினகரனுக்குள்ள வெயிட்டேஜை நான் மதிக்கிறேன். ஒரு இதுதான். சசிகலா வெயிட்டேஜை நான் இந்த இடத்துல மதிக்க தயார் இல்லை. சசிகலாவும் தினகரனும் இல்லாம தேனியில பன்னீர்செல்வம் வெற்றியை பெற்றாரு. திருநெல்வேலியில 35% மனோஜ் பாண்டியன் பெற்றாரு. நயனா நாயந்தன் 35% பெற்றாரு. இப்ப தேனியில 13%, திருநெல்வேலியில 8%, இங்க ராமநாதபுரத்துல 9%. பன்னீர்செல்வத்தை நீக்கினதும் முக்குலத்தோர் மட்டுமில்ல பிற சமூகங்களும் அபகரிக்கும் முயற்சியில எடப்பாடி பழனிசாமி ஒரு நல்ல மனுஷனை நீக்கிட்டாரு. இது அநீதின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா நான் இதுல சசிகலாவையும் தினகரனையும் குறைச்சி மதிப்பிடல. சசிகலாவுக்கும் ஒரு ஸ்டேச்சர் இருக்கு, ஜெயலலிதாவின் உயிர் தோழி. பட் அவங்க டெமோக்ராட் இல்ல, அரசியல் களத்துக்குள்ள வரல. விஜய், தீபா ஜெயக்குமார், சசிகலாலாம் 0% தான், நிரூபிக்கல. தினகரன் கொஞ்சம் நிரூபிச்சவர், அவருக்கு அந்த வெயிட்டேஜை கொடுத்துட்றேன். மற்றபடி 2021 24 தென் மாவட்டத்தில் ரொம்ப மோசமா போறதுக்கு முழுக்க இரட்டை தலைமையா இருந்து ஓபிஎஸ் இருக்கும் போது பொதுத்தள கட்சி ஆன கட்சி இது வெள்ளாள கவுண்டர் கட்சியா போனதுங்கிறதுனாலதான் இது ஆயிடுச்சு. நான் பெரியார் பற்றி பேசக்கூடிய எவனுமே இதை பேச மாட்டான். போலி பெரியாரிஸ்ட் கோழைகளா இந்த கருத்தை சொல்ல மாட்டான். யாரு அவன் பேரை சொல்லட்டா? அவங்க பேரெல்லாம் அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் உங்களெல்லாம் பேரை சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணி கோலத்தனமான ஆள்கள் மக்கள்கிட்ட அடிச்சா நாயா திருந்துவீங்க. நான் ஆதாரத்தோட சொல்றேன். அப்போ இது எடப்பாடி பழனிசாமி கட்சி ஒரு சாதி ஆதிக்க கட்சியா போயிட்டு அது பிரஜாதிகளுக்கு ஏற்றுக்கல, குறிப்பா முக்குலத்தோர் ஏற்றுக்கலங்கிறதான் இந்த ரிசல்ட் இதை காட்டுது. அடுத்து விக்கிரவாண்டியில நிற்காததுல 10.5 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம கொடுத்ததுல நான் வன்னியர்லாம் அவருக்கு எதிராக இருக்காங்க. அது போல வெள்ளாள கவுண்டர் ஆதிக்கத்துக்காக நிற்கிறதுனால நான் வெள்ளாள கவுண்டர்லாம் நிற்கிறாங்க. ஈரோடு கிழக்குல நிற்காதலையும் அந்த இதாயிட்டு சீமானே அவருக்கு 20% பலகீனப்படுத்தி அவர் 16க்கு போயிருப்பாரு. சீமான் 8ல இருந்து 4 ஒரு 12% அவரை பலகீனப்படுத்திய வளர்ந்தாச்சு. விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்குல நிற்காதிலே எடப்பாடி பழனிசாமி வெற்றி பலகீனப்படுத்தி வளர்ந்தாச்சு. எடப்பாடி பழனிசாமியை தூக்கி விட்டு சமநீதியை சூறையாடுறதுக்கும் 2 ஜாதி ஆதிக்கம் பண்ணதுக்குமா சீமான் கூட்டணி போடணும். எடப்பாடி பழனிசாமி பின்னாடி நல்ல நியாயம்
சவுக்கு சங்கர், நல்ல நியாயம் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, நல்ல நியாயம் சுமன் சி ராமன்ஜி. இப்ப எடப்பாடியால சீட் கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னு 2.6% எடுத்த தேமுதிகவை எடப்பாடியை விட்டுட்டு போயிட்டாங்க. இதுவும் உண்மைதான். விழுப்புரம் சேம்பத்தில் 36% வாக்குட்டு எடுத்த ரெட்டையில கள்ளக்குறிச்சி கடலூர்ல 27% ஓட்டோட நின்று போச்சு. ஒரு 8% ஓட்டு குறைவு. இப்படி எல்லாம் ஓட்டு டிரான்ஸ்பரபிலிட்டி இல்லைன்னா எடப்பாடி நம்பி எப்படி தேமுதிக சீட்டு ஜெயிக்கும்? என்னைக்கு ஜெயித்திருக்குது? சோ அவங்களே எடப்பாடி வேஸ்ட்ங்கிற லெவல்ல ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டாப்ல. அதுக்கு பிறகு சீமான் எடுத்துட்டீங்கன்னா விக்கிரவாண்டியில வந்து எடப்பாடியை போய் எடப்பாடிக்கு போராட்டத்துக்கு ராவணனையும் இடும்பாவனையும் அனுப்பி ஆதரவு கொடுத்தாரு. ஓட்டு போடணும்லாம் பேசினாரு. 1% ஓட்டு தான் எடப்பாடி நிற்காமலே அங்க குறைஞ்சது. அதே வேளை ஈரோடு கிழக்குல பெரியார் வெர்சஸ் பிரபாகரன், தமிழ் தேசியம் வெர்சஸ் திராவிடம், சீமான் வெர்சஸ் ஸ்டாலின். ஸ்டாலின் என்னால்தான் தோக்கடிக்க முடியும்னு களத்தில் நின்று 16% வாக்கெடுத்தாரு. அப்ப எடப்பாடி ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு கொடநாடு கொலையை பற்றியும் பொள்ளாச்சியை பற்றியும் தூத்துக்குடியை பற்றியும் பேசிதான் அவரு ஈரோடு கிழக்குல 8% ஓட்டு உயர்ந்திருக்காரு. ஒருவேளையில 23% ஓட்டை ஈரோடு கிழக்குல வச்சிருந்த எடப்பாடி பழனிசாமி களத்துக்குள்ள வந்திருந்தா 8.3% வாக்கு வச்சிருந்த சீமான் தன்னோட பிரச்சார வலிமையால 13% ஓட்டுக்கு போயிருப்பாரு. 23% வச்சிருந்த எடப்பாடி பழனிசாமி ஈர்ப்பு சக்தி இல்லாதனால அது வாக்கு குறைஞ்சி 16-17 போயிருப்பாரு. இந்த எடப்பாடி கிட்ட போய் சீமான் கூட்டணி போகணுமா? அவரே குறைஞ்சிட்டு இருக்கிறாரு. அவரையே 24 தாண்ட முடியாததை 26 தாண்டிடலான்னு சீமான் நம்புறாரு. அவர்கிட்ட போய் கூட்டணி போகணும்னு இவரு ஆதன் மாதேஷ், சவுக்கு சங்கர், ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, சுமன் ஸ்ரீராமன் போன்றவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணா இவங்க எடப்பாடிக்கு ஏஜெண்டா பேசுறாங்களா, சீமானுக்கு நன்மை செய்யறதுக்கு பேசுறாங்களா? இதே சவுக்கு சங்கர் சீமான் தான் அவர் கைதுக்கு நின்னாரு. ஆனா ஈரோடு கிழக்குல போய் பல்ப் வாங்கிட்டு வந்தாரு. நானே சொன்னேன் இதெல்லாம் ஒண்ணுமில்ல, கடும் போட்டி எல்லாம் கிடையாது சுமன் ஸ்ரீராமன், கடும் போட்டி எல்லாம் கிடையாது சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன நடந்தது? இப்பவும் எடப்பாடியை வச்சு ஒண்ணும் தேராதுன்னு தெரியும். என்றாலும் எடப்பாடியை எப்படியாவது காப்பாத்திரலாம்ங்கிறதுக்காக இப்ப பொய்யும் பொருட்டுமா பலரும் ஊடகத்துல பேசிட்டு இருக்காங்க. உண்மை நிறைய சீமான் ராமேஸ்வரத்துல ரொம்ப தெளிவா விளக்கிட்டாரு. கொள்கை தான் முக்கியம். நான் வந்து தெளிவா நிற்கிறேன். என் தம்பி சீமானுக்கு, என் தம்பி விஜய்க்கு எனக்கு கொள்கை வேற. அவர் பெரியாருக்கு ஆளு, நான் பெரியார் ஆள் இல்ல. நான் வாவுசிக்கு ஆளு, காமராஜுக்கு ஆளு, பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு ஆளு, ரெட்டமலை சீனிவாசனுக்கு ஆளு, அயோத்திதாச பண்டிதருக்கு ஆளு, நான் ஜீவானந்தத்துக்கு ஆளு, நான் நல்ல கண்ணுக்கு ஆளுன்னு அவரு ஒரு லிஸ்ட கொடுத்து நான் தமிழ் தலைவர்கள் அடையாளத்தை வச்சு நான் நிற்கிறேன், என் கொள்கையில நிற்பேன், மேல வருவேன்னு சொல்றாரு. அதுல எடப்பாடி பழனிசாமி புரட்சி தலைவர் தமிழர் பாரு, பாராளுமன்ற கட்டிடத்துல தமிழ் ஏன் இல்லைன்னு கூட கேட்க முடியாது. இவர் தலைமையில வந்து சீமான் எப்படி நிற்க முடியும்? இவரை பலகீனப்படுத்தி தான் சீமான் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த பலகீனப்படுத்தி வளரக்கூடிய வாக்குகள் வந்து எடப்பாடி ஏத்துக்கிடாத வாக்குகள். சீமான் கூட்டணி வச்சாலும் ஸ்டாலினுக்கு போயிட்டுன்னா, சீமான் எடப்பாடியோட கூட்டணி வச்சாருன்னா இப்ப வந்து சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி எடுத்து வச்சிருக்கக்கூடிய வாக்குகள்லாம் ஸ்டாலினுக்கு போயிட்டுன்னா 23% ரெட்டேல வாக்கு வந்து விக்கிரவாண்டியில ஸ்டாலினுக்கு தானே போச்சு. சவுக்கு சங்கர் 23% ரெட்டேல வாக்கு எடப்பாடிக்கு ஜெயலலிதாவுக்கு வாக்கு ஸ்டாலினுக்கு தானே விக்கிரவாண்டியில போச்சு. இது ஆதன் மாதேஷுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். மாதேஷ் நீங்க பண்ணிக்கிடுங்க, அது உங்க விருப்பம். ஆனா யதார்த்த சூழ்நிலை எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறது சீமானுக்கும் தெரியும், இவங்க பிரேமலதா அம்மையாருக்கும் தெரியும். சோ எடப்பாடி பழனிசாமி தலைமையில அணி அமைறதும் கஷ்டமான விஷயம் தான். இப்போ நீங்க சொல்றீங்க பிரேமலதா அவங்களுக்கு ஏடிஎம்கே கூட ஒரு அதிருப்தி இருக்குன்னு. அவங்க டிஎம்கே கூட 2026ல கூட்டணி வைக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட்னு அவங்க போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மத்திய சென்னையில 9% தான், திருவள்ளூர்ல 15% தான், தஞ்சாவூர்ல 17%, 27% கடலூர்ல. ஒரே தொகுதி விஜய பிரபாகரன் என்ன தொகுதியில மட்டும் 35% வந்தாங்க. மனச்சாட்சிப்படி சொன்னா அங்க அதிமுக வாக்காளர்கள் கொஞ்சம் பேர் தான் உண்டு அங்க. ஆனா தேமுதிக வாக்கு அழிச்சிட்டாங்க. அங்குள்ள லோக்கல் எம்எல்ஏக்களும் ஆர் உதயகுமார் போன்றவங்க எல்லாம் அங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க. விமர்சனம் பண்றது வேற, உண்மையை ஒத்துக்கிறது வேற. ஆர் உதயகுமார் லோக்கலாக பண்ணி கொடுத்துட்டாரு. மற்ற 4 இடத்துலயும் பண்ணலையே. அப்போ மீண்டும் என்ன சவுத்லயும் வீக்கா இருக்கிறாங்க. இவரை நம்பி எப்படி ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கும் தேமுதிகவுக்கு? ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாதவரை நம்பி. அதே மாதிரி கிருஷ்ணசாமி ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாதவரை நம்பி ஜெயிக்காதுன்னு அவரும் ஒதுங்கிட்டாரு. இவங்க சும்மா திமுக எதிர்ப்புன்னு. திமுக எங்க இருக்குது? கலைஞருக்கு எதிர்ப்பு இருந்து கன்னியாகுமரி நார்கோல் இந்து நாடார்கள் பாஜக விட்டுக்கிட்டும் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடுவாங்க கலைஞரை தோக்கடிக்கிறதுக்கு. இப்போ ஸ்டாலினுக்கு அந்த எதிர்ப்பே இல்லை.
கலைஞர் வந்து ஆன்டி இந்து நாடாரா இருந்தாரு. ஸ்டாலின் வந்து ப்ரோ இந்து நாடாராட்டே மாறிட்டாரு. ஸ்டாலின் ப்ரோ இந்து நாடார் பொலிட்டிக்ஸ் பண்றாரு. போதுமான அளவு பண்ணலனாலும் கூட ஓரளவு கலைஞர் மாதிரி ஆன்டி இந்து நாடாரா இல்லாம ப்ரோ இந்து நாடாரா இருக்கிறாரு. அப்போ கன்னியாகுமரி நாடுகள் தோத்த இடத்துல உள்ள இந்து நாடார்கள் கூட சரி ஸ்டாலின் நமக்கு சாதகமா தானே வராரு, கலைஞர் பண்ண இந்து நாடார் எதிர்ப்பு அரசியல் பண்ணலன்னு அவங்க நினைப்பாங்க. வேற எங்க ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இருக்கு? மயிலாப்பூர்லயும் டீனர்ல பிராமணர்கள் மத்தியில எதிர்ப்பு இருக்கு. அதையும் ஸ்டாலின் ஓரளவு முயற்சி பண்றாரு. எஸ் வி சேகருக்கு அப்பாவுக்கெல்லாம் தெருவுக்கு பேர் வச்சு சரி நம்ம பெரிய ஸ்டேச்சர்ல வளர்ந்துட்டோம், புரட்சி தலைவர் புரட்சி தலைவி முத்தமிழறிஞர் எல்லாம் பெறாத உயரத்துக்கு வந்துட்டோம், இந்து நாடார் எதிர்ப்பா கலைஞர் பண்ணாரு, நம்ம இந்து நாடார் எதிர்க்காண்டாம் அப்படிங்கிற மாதிரி போட்ட இதுல பிராமணர்களையும் ஓரளவு நீக்கி போக்கா கொண்டு போறோம்னு ஸ்டாலின் கொண்டு போகும்போது கலைஞருக்கு இருந்த 4 தொகுதி எதிர்ப்பு கூட ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லையே. அப்ப நீங்க ஜெயலலிதா அம்மையார் ஜெயித்தாங்கன்னா 99ல 42% வாக்கு எடுத்தாங்க. ஐயா மூப்பனார் 7% வாக்கு, டாக்டர் ராமதாஸ் 6% வாக்கு, இந்த 13% வாக்கும் போய் 55% வாக்கு வரணும். 50க்கு மேல வாக்கு எடுத்து ஜெயித்தாங்க. கருணாநிதி எதிர்ப்புல ஜெயித்தாங்க, கருணாநிதி எதிர்ப்புல ஜெயித்தாங்கன்னா இல்ல. அது பாஜக எதிர்ப்புல இவங்க எல்லாம் ஒன்னா நின்னாங்க. அவரு 55% அரித்மெட்டிக் வரும், 50க்கு மேல எடுத்து ஜெயித்தாங்க. இதான் புள்ளி விவரம். சவுக்கு சங்கர், சுமன் ஸ்ரீராமன் கொஞ்சம் எஜுகேட்டட் என்லைட்டட் ஆளு. இந்த புள்ளி விவரத்தை பாருங்க. சும்மா கடை எதிர்ப்புன்னு முதல்ல கரிய பூச்சிட்டு தெரியாதீங்க. ஈரோடு கிழக்குல இருந்தே இந்த பல்லவியை பாட ஆரம்பிச்சீங்க நீங்க. தென் 2009ல 37%, 5% வித்தியாசம் கலைஞருக்கும் அவங்களுக்கும். 99ல அப்படித்தான். விஜயகாந்த் 10% எடுத்தாரு. ராமதாசும் திருமாவளவன் சேர்ந்தது பொருந்தா கூட்டணி 50% ஓட்டுக்கு மேல எடுத்து ஜெயித்தாங்க. எடப்பாடி இப்ப இருக்கதே 20% தான். அது விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குல நிற்காத சீமான் கிட்ட பலத்தை இழந்திருக்கிறாரு. தேமுதிக வெளியேறிட்டாங்க, கிருஷ்ணசாமி வெளியேறிட்டாரு. 20%க்கும் குறைவான ஓட்டை வச்சுக்கிட்டு சவுக்கு சங்கர் தான் கற்பனையில அணியமைச்சு கொடுக்கணும், சுமன் ஸ்ரீ ராமன் தான் கற்பனையில அணியமைச்சு கொடுக்கணும். எடப்பாடிக்கு பேரோல்ல இருக்கக்கூடிய விஜய்க்கு ஆட்கள் தான் கற்பனையில அணியமைச்சு கொடுக்கணும். நிஜ அணி அவரால் அமைக்கிறது கஷ்டம். இப்ப பிஜேபி கூட பாத்தீங்கன்னா சீமான் அவர்களை வந்து காப்பி பண்ணி அப்படியே மும்மொழி விவகாரம், டாஸ்மாக் ஊழல்னு களத்துல இறங்கி போராடுறாங்க இல்லையா? இதெல்லாம் 2026ல அண்ணாமலை அவர்களுக்கு கை கொடுக்குமா? கூட்டணி ஒண்ணும் தேராது. ஸ்டாலின் வந்து 57% வாக்குள்ள இதாட்டி மோட் ஆஃப் தி நேஷன் இந்தியா டுடேல எழுதியிருக்காங்கிறத பிரைம் ஆபீஸ்ல இருந்து இவர்கிட்ட அண்ணாமலை சொல்றாங்க. இதான் பொசிஷன். அப்ப நம்ம கட்சியை பலப்படுத்துவோம். எடப்பாடி தலைமையை நம்பி போய் வீணா போயிடக்கூடாது. எடப்பாடி தலைமையேற்றா இந்து நாடார்கள் ஓட்டு போட மாட்டாங்க, முக்குலத்தோர் ஓட்டு போட மாட்டாங்க, நான்வெண்ணியர் ஓட்டு போட மாட்டாங்க, நான் விடால கொன்ற ஓட்டு போட மாட்டாங்கன்னு பிஎம்ஓவுக்கு தெளிவா ஆதாரத்தோட தகவல் வருது. நீங்க கட்சியை பலப்படுத்துறதுக்கு மும்மொழி திட்டத்தை ஸ்ட்ராங்கா எடுத்து பேசுங்க. இது டாஸ்மார்க் அடிங்க, அதிமுக காலத்து டாஸ்மார்க்கையும் அடிங்க, கல்லுக்கு முழு உரிமை வேணும்னு பேசுங்கன்னு டெல்லி சாங்ஷன் கொடுத்துதான் கட்சியை பலப்படுத்துற வேலையை அண்ணாமலை தெளிவா செய்துட்டு இருக்கிறார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் ஐயா, சமூக வலைத்தளங்கள்ல ஒரு விஷயம் வைரலா போயிட்டு இருக்கு. டிவிகே ரசிகர்கள் பண்ணிட்டு இருக்காங்க, விஜய்க்கு எதிராக மற்ற கட்சி தலைவர்கள் பேசுறாங்க, பிளஸ் வந்து ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் இணைந்து வந்து விஜய்க்கு எதிராக பேசுறாரு, அதனால நிச்சயம் நாங்க பாடம் புகட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இதுக்கு நீங்க என்ன பதிலடி கொடுக்க போறீங்க? விஜய் ப்ரோ, இதெல்லாம் தப்பு. நீங்க இந்த இடத்துக்குள்ள உதயநிதி ஸ்டாலின் காலாட்டு என்ன போடுறது மிக மகா தப்பு, அயோக்கியத்தனம், அக்கிரமம். ஸ்டாலின் காலா போடுங்க. ஸ்டாலின் தாங்க அரசியல் பண்றாங்க. இசைவேளாளர்கள் நீண்ட காலம் வாழ்வாங்க. ஸ்டாலின் நல்ல ஆரோக்கியத்தோட இன்னும் 10 ஆண்டுகளுக்கு மேல அரசியல் பண்ணுவாப்ல. நீங்க 10 ஆண்டு கழிச்சு அரசியலுக்கு வாங்க ப்ரோ. இப்போ வந்து உதயநிதி எல்லாம் பேசிட்டு அல்பத்தனமா சில்லறத்தனமான வேலையில ஈடுபடாதீங்க. இது அயோக்கியத்தனம், குரூர எண்ணம் ப்ரோ. தப்பு ப்ரோ. உங்களுக்கு ஏற்க பாடம் படிச்சு கொடுக்கும் ப்ரோ. கலைஞர் இசைவேளாளர்கள் நீண்ட காலம் வாழ்வாங்க. கலைஞர் இறந்து போவாருன்னு சொல்லக்கூடியவங்க கலைஞருக்கு முன்னாடி போயிடுவாருன்னு MC பாலா அண்ணன், திமுக மாவட்ட செயலாளர், அண்ணா திமுக அவை தலைவராக இருந்தவர், எங்க ஊருக்காரரு, பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவர். அவர் சொல்வார், இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறார் அவரு. அவருக்கு அண்ணாமலை MCT அருணகிரி சொல்லுவாப்புல. நீங்க வந்து அந்த படத்துல போட்டதை ஸ்டாலினை போட்டிருக்கணும். உதயநிதி ஸ்டாலினுக்கு நிழல் தான். திமுகவில் சக்சஸ்ஃபுல்லா ஒன்றும் செட்டில்ட் ஆகல. அக்கோல் உதயநிதி ஸ்டாலின் அகடா இருக்கிறாருங்கிறதுல மாற்றம் இல்லை. பட் ஒன்னு செட்டில் ஆகாத மேட்டர். ஸ்டாலின் இஸ் டூயிங் and undoing things in DMK. He alone can call shots in DMK. So அந்த இடத்துக்குள்ள முக ஸ்டாலின் படத்தை போடுங்க. அல்பத்தனமா, சில்லறத்தனமா, குரூர புத்தியோட. நல்லதில்லை உங்களுக்கு சொல்லிட்டேன். உதயநிதி ஸ்டாலின் படத்தை போடாதீங்க. நல்லதில்லை உங்களுக்கு சொல்லிட்டேன். நல்லா வாக்கு சித்தி உள்ளவன். நல்லதில்லை சொல்லிட்டேன்.
சீமான மாதிரி ஸ்டாலினா சீமான அண்ணன் டைரக்டா அப்போஸ் பண்ணுங்க. அதுதான் கரெக்ட், சரியான இது. உங்க ரசிகர்களும் என் கருத்தை ஒத்துக்கிடுவாங்க. உங்களுக்கு வசூல அள்ளி குவிக்க காரணம் அந்த ரசிகர்களுக்கு 200 கோடியை ஒதுக்கி 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டு எடப்பாடியையும் ஒரே குட்டையில் ஊடிய மட்டைகள் பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை சொல்லி களத்துக்குள்ள இறங்குங்க. வாழ்த்துக்கள் ப்ரோ. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றிமா.